ராவனுடைய மனைவி. அந்த ஆளை என்கிட்ட பேசாதீங்க. ஏன் அந்த ஆளுக்கு நம்ம குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு அந்த ஆளை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்? சரி விடுனே விடுனே, அது பழையது. அந்த ஆளை மனசுல வச்சு பேசலாமா? என்ன இல்ல என்னைய பார்த்தா உங்களுக்கு ரெண்டு எப்படா இது? அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை. யாரு அது வச்சுனா அவரோட சொந்தக்காரனே வீட்டுல இந்த ராவணனை பத்தி பேசாதேன்னு சொன்னமா? ராவணோட ராவணனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப தம்பி யுகம் 4 யுகம் இருக்கு. என்ன கொஞ்சம் சொல்லு பாப்போம். ராவணோட மச்சனே கேன தூக்கி போட்டவர். சரவண பவன் எனும் திருமந்திரம் அதை நாடும் சொல்வேன். காதல் வர வர காதல் அசக்கிதையா, வர வர காதல் ஒரு அசக்கிதையா. கேளாமோ 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 கேளாமோ. கண்ணுக்குள் ஊரிடவா இது ஒரு கனவா? கைகுட்டை காலங்களிடம் எழுதிய உறவா? தீகம் வரவில்லை தொடவில்லை ஏனோ விட எண்ணம் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் வாழ்க்கை வருமா? ஆண்டவன் ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. துண்டிடும் யாரே துடிடும் யானே அங்கே நிக்கிற மேல போக அப்படி தந்தர 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 காலம் வரும், நேரம் வரும், ஒரு காலம் வரும், காலையில நமக்கு சம்பளம் வரும். 3 மணிக்கு பேக்கர் வாங்கி வச்சிடலாம். தந்தர 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 நேரம் வரும், நேரம் வரும். இசையாய் தமிழாய் இருப்பவனே. இசையாய் தமிழாய் இருப்பவனே. எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே. திகமர துகமரு மரமகருணை வடிவே. எங்கும் சுகமயமாய் இருப்பவனே. கிண்டல் பண்றீங்க? சங்கீதங்கிறேன். என்ன சங்கீதம்? என்ன நான் பாத்தேனா? ஏங்க நான் இசையாய் தமிழாய் இருப்பவனே. இசையாய் தமிழாய் இருப்பவனே. நான் பாட்டு பண்ணல, அந்த அக்கா எந்திரிச்சிருச்சு. என்னடா பாருங்க ஐயா, பாருங்க ஐயா, பாருங்க. வணக்கம். அவச்சாரம் செய்தவராயும் வெள்ளம் தேடி வந்தார். விபச்சாரம் செய்யணும். சீ, என்ன பேசுற? மோப்ப கொலையும் அணிச்ச முகந்திருந்து நோக்க கொலையும் இருந்து உப்புடன் முகமடர்ந்து உபசரித்து உண்மை பேசி புலா உப்புடா குளிட்டாலும் உண்பதே அமிர்தமும் கற்பழியோடு கண்ணு பசி ஆகும் தானே சொல்லியிருக்காங்க. இப்படி பேசுறதுதான் எனக்கு எரிச்சலா வருது. எனக்கு உன்ட அப்படியே பல தடவை சொல்லிட்டேன் நான். பேசும் பொழுது பேச விட்டு பேசுங்கன்னு. ஏங்க நீங்க பேசுறீங்க. இருங்க. ஏய் ஆய பத்தியா பேசிட்டு இருக்கல. சும்மா அந்த எரிச்சலை கலப்ப கூடாது. என்ன நினைக்கிறேன்? என்ன ஏங்க ஏன் ஒருத்தர் பேசும் பொழுது அவர் என்ன பேசுறாருங்கறத கேட்டு வாங்கி பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசாதீங்க. தெரியாத விஷயத்தை பேசினா இந்த உலகத்துல பாருங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஆமா, ஒண்ணும் தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஆமா, பெரியோர் எல்லாம் பெரியோரும் அல்ல, சிறியோர் எல்லாம் சிறியோரும் அல்ல. அன்னதானம் இருக்கிற இடத்துல சூப்பும் இல்ல ரசமும் இல்ல. தேம்பட்டு மனையும் திரள் வளர்த்துறவிதை வானுர வாங்கி விளம்பர வளரும் ஒருவருக்கு இருக்கிறாகாது. உண்மை. தெல்லியாளின் சிறுவளத்திருவதை தென்னீர் கைத்து சிறுமியின் சிலையினும் சிறியதே ஆயினும். ஆமா, அது தேவட்ட இருக்கு. தென்னீர் வயதானே. தென்னீர் வயதா எங்கே நாடகம் நடப்படுது. தென்னீர் கயத்து சிறுமியின் சிலையினும் சிறியதே ஆயினும். ஓஹோ, தென்னீர் கயத்து சிறுநீரும் சினை நீரானது. என்ன சிறுநீர் சினை நீர்? யோ, சிறு மீன் சினையினும் சிறியதே ஆயினும். சரி, என்னவோ ஆயுது. என்னவோ ஆயுது. கற்றாமரை கைத்து வெள்ளம் சேர்ந்தார்கள். கற்றாரை கற்றாரை காமருவர் கற்பலா முற்கரை முற்கரை முகப்பிரமுது காட்டில் காக்கை உகக்கும் மோக்கும். என்ன காக்கை தான் மோக்குமே. காக்கை மோக்காது உகக்கும். எங்க உகக்கும்னா மோக்கும்னா நீர் இழுக்கிறது தானே. என்ன பைத்தியக்கார பையல. காக்கை உகக்கும்னா விரும்பும்னு அர்த்தம். அப்புறம் விரும்பித்தானங்க இழுக்கும். யோ, நீ என்னதான் பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏங்க நானே என்ன பேசுறேன் எனக்கே புரியல. அப்புறம் அவங்க வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் வெந்தன் என்று சொல்ல கலங்குமே சிந்துநகர் சேவகா என்று திருநி அடிவோருக்கு மேவ வராதே வினை. உண்மை. வந்தவனையும்
வருகின்ற வினையும் வருகின்ற வல்வினையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கணங்குமே செந்திலகர் சேவகா என்று திருநீரடி ஒருக்கு மேவ வராதே வினை. இப்படி சொன்னா எப்படி சொல்ல முடியும்? யோ நான் சொல்றேன் கேட்டு வாங்கி பேசுறேன் வந்த என்னமா உனக்கு பேசுற பூரா உனக்கு தெரியும்னா பெரிய ஏங்க அப்புறம் எனக்கு ஏங்க தெரிஞ்சும் தான் அப்புறம் மானமே நன்னா மனவன் மனவன் மானவன் மன்னான் ஆனே நானும் ஈனமா மானா முன்னே நன்னினு மானா மணிவேணி மான். இவ்வளவு நேரம் வாயை பத்திக்கிட்டு இருந்தா அப்ப எதுக்கு சொல்றான் தெரியுமா இல்லையா? என்ன இது உனக்கு தெரியும்? ஆமா சரி இப்ப சொல்றியா? நாளேன் செய்யும் வினைதான் செய்யும் நாரும் செய்யும் என்ன செய்யும் சொல்லு. நான் விட்டா நீ வாடகை சொல்லியா? அதான் சொல்லுங்க. நாளேன் செய்யும் வினைதான் செய்யும் குமரேசன் எழுதாலும் உடம்பு முந்தாள் நாள் செய்யும் முந்தா நாள் செய்யும். என்ன செய்யும்? ஏங்க நீங்க பேசுறதே பேசுனேன். உருவாய் அருவாய் வனதாய் கடதாய் மறுவாய் மனதாய் வனியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் சுருவாய் வருவாய் அருள்வாய் குமரே. ஒளிவே நீங்க சொன்னது என்ன? அல்ல அல்ல அருள்வாய் அருள்வாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் விரந்தாய் விருந்தாயா? ஆமா விருந்தாய் இறந்தாய் இறந்தாய் இல்லையா? முருகனை பாடுறது யாது? உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். சூப்பரான சாப்பாடு. ஊருக்கு அந்த பூண்டு ஊருங்க அந்த அக்கா வீட்டுல அந்த லட்சுமி அக்கா பல்மாறு அந்த விதமே வேற. அந்த தக்காளி ஊர்ல எந்த ஊர்ல சாப்பிட்டாலும் அந்த அக்கா வீர லட்சுமி தானே. எங்க லட்சுமினா அது மகாலட்சுமி. செயல்பட்டு நிமிந்த செந்தூர் வயல் புலி இந்த ஆளு வேற. இவன் வர்ற பரிசுல அவன் ஜாக்கெட்டை பாரு. செயல்பட்டு எழுந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கிழமில் மாழ்பட்டு எழுந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்வட்டு அழிந்தது வேளையும் சூரனும் வெற்பும் அவன் கால்வட்டு அழிந்தது என் தலைவியல் அயன்கையேழு தேன் பாடுறார். யார் பாடினது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முகரையில பாடினாரு பைத்தியம். அவர் இல்லைங்கிற ஏன் அவசரப்படுறீங்க? யார் பாடியது? ஏய் ஏய் பையன் பேசிட்டு இருக்கோம்ல பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன வேலைங்க? அவர் அடிச்சு மண்டெல்லாம் உடைச்சு போறேன். சும்மா சின்ன போய் விளையாட்டு போய் அவர் படிச்சவருங்க. அங்கிட்டு போய் விளையாடு போ. இந்த பையன் இந்த பையன் அங்கிட்டு போய் சொல்றேன். சின்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பையன் எல்லாம் இடையில விட்டுடு. தம்பி அங்கிட்டு போப்பா. அந்த பக்கமா போய் விளையாடு போ. என்ன ஓரமா போய் விளையாடு. டேய் ஏய் என்ன என்ன இதான் ஜாக்கினி இறங்கி கீழே ஒரு என்ன ஒழுங்கு மரியாதை இங்க வா. உனக்கு தாண்டி இல்லை யாப்பிங்க வா. என்ன போய் சொன்னீங்க? இங்க வராஜா வர முடியாது வர முடியாது. சரி வர வேணா நீ அங்கேயே நில்லு. எனக்கு அது பிரச்சனை இல்ல. தெரிஞ்சதை பாரு. தெரிஞ்சதை பாரா. நான் இறங்கணுமா? நீயே இறங்கி வர முடியாது சாமி. நான் இறங்கி சாமி நாங்க ரவுடி ஆகலாம். சாமி ரவுடி ஆக கூடாது. அம்மா அது உண்மை. கொடூரமா நாங்கெல்லாம் கொடூரமா என்ன 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 கொடூரமா? என்ன நல்ல திராணி உள்ள ஆம்பளை இங்க வந்து பக்கத்துல நின்னு பேசுவாங்க. யாரு நல்ல மண்டையில கொண்ட விட்டுருக்க சாமி கீழே இறங்கி வந்து பேசுனா வேணா இறங்க வேணான்னு சொன்னேன். இறங்க வேணா கீழே முள்ளு கிடக்கு வேணா அவ்வளவுதான். எங்க அண்ணன் பக்கத்துல நிக்கிறாரு பாத்து நின்றுக்கோங்க. போட்டு போய்கிட்டே இருப்பாரு. நான் எப்படா போட்டு சொன்னேன் இல்லையா? நான் செவனே நிக்கிறேன்டா. எங்க அண்ணன் கேக்குற கேள்விக்கு பதில் அப்படியே சொல்லுவாரு. ஏதோ ஒண்ணு கேட்டு பாருங்க. என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவாரா? அப்ப இந்த குழாயை கட்டிட்டு வந்துடுறேன். என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவாரா? என்ன வேணாலும் கேளுங்க. எதை கேட்டாலும் ராமாயணம் மகாபாரதம் மேல் கணக்கு கீழ் கணக்கு ராமாயணம் மகாபாரதம் எங்க அண்ணன் கரத்து கொடுத்திருக்காரு. சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகிருஷ்ணாமணி விளையாவதி கொண்டு என்ன கேட்டாலும் சொல்லுவாரா? செலவு அது என்ன மணிமேகலா? அங்க ராதா செல்வி ஜெயபிரியா சத்யபிரியா. ஏய் ஏய் என்னையா பூரா பொம்பளைய பேரா சொல்ற? நீங்க என்ன சொன்னீங்க? மணிமேகலை என்ன? மணிமேகலைங்கிறது 50 காப்பியத்துல உன்னியா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகிருஷ்ணாமணி விளையாவதி குண்டலகேசி அவங்களா? நாங்க புதுக்கோட்டையிலே மதுரையில இருக்க டான்சரை சொன்னா முகையில பாரு. சரி இருங்க. இப்ப போட்டினா போட்டியின் முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும். ஆமா ஒரு போட்டியில ஒருத்தர் வெற்றி பெறணும் இல்லன்னா ஒருத்தர் தோல்வி அடையணும் இருக்கணும். அதானே நியதி. இப்ப நான் கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லலைன்னா காலை தொட்டு கும்பிடுறேன். அப்படியா? பதில் சத்தியமா காலை தொட்டு கும்பிடுறேன் சாமி. இவ்வளவு கூடத்துக்குள்ள சாமி முத்துமாரியம்மா இருக்கு. காலை தொட்டு கும்பிடலைன்னா என்னடா நாயன்னு கூட கேட்க வேணாம். ஏன் செருப்ப காட்டிட்டு கூட நீங்க அடிக்க வேணாம். ஏன் ஏன்னு கேள்வியை கேட்டு மட்டும் பாருங்க. என்ன இடம் பதில் சொல்லுவாரா? கேள்வி பதில் சொல்லல அவ எதுக்கு வர்றா? ராமாயணம்னு சொன்னோம்ல.
நான் கேள்வியை கேட்க நான் தயாரா இருக்கேன். கேளுங்க. ஒருவேளை அவன் பதில் சொல்லலன்னா என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். பதில் சொல்லல என்ன மதுருக்குங்க வர்றேன் அப்படின்னு எங்களை கேளுங்க. ஏய் போட்டினா அப்படிதான் இருக்கணும். நல்ல மலையும் முதல் நாள் தீப்பொறி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். பிடிக்கணும். ஒருவேளை அவன் பதில் சொல்லலன்னா என்ன செய்யறது? அவனை நாண்டுகிட்டு தொங்க சொல்றேன். அப்படியா? நான் எதுக்கு இருக்கேன்னு இல்ல வேற ஏதாவது சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க பாத்துக்குவோம். கேளுங்க. ராமாயணத்தை யார் எழுதியது? ராமாயணத்தை யார் எழுதுனா? கம்பர் எழுதினார். கைவிடியா. எப்படி சொன்னாரு? ராமாயணத்தை எழுதியது கம்பர். ராமாயணத்தை எழுதினார்ல கம்பர். ஆமா. இந்த கம்பர் எழுதிய ராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டங்கள்? இது கூட தெரியாதா? அல்லலேனே. நீ 1 2 அடுப்ப நான்லாம் போய் 1/2 கிலோ 1 கிலோ ஆடுறது. என்னது? பேக்லயே வச்சுக்கிருவேன். என்னது? காண்டாம். காண்டம்னா என்ன? இங்க வா. காண்டம்னா என்ன? அந்த வாசலுக்கிட்டே ஏய் இரு. காண்டம்னா என்ன? ஆஸ்பத்திரி போயிருக்கீங்களா? இல்ல தம்பி நான் இப்ப என்ன கேட்டேன்னு தெரியுமா? காண்டத்தை பத்தி தானே கேக்குறீங்க? எந்த காண்டத்தை கேட்டேன்? நீங்க எந்த காண்டத்தை கேட்டீங்க? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம்னு ராமாயணத்துல நீங்க புத்திர காண்டம், நாங்க குத்திர காண்டத்தை சொன்னோம். பைத்தியக்காரன் பேர மோரே பாரு மோரே. ஏய் ராமாயணம் பேசுறா நீ என்னையா பேசுற? நான் பேசுறது ராமாயணம்யா. இது ராமாயணத்துல ஐயா வராது. நீங்க கேட்டது தவறு. சரிங்க. ராமாயணத்திலே ராவணனுடைய மனைவி பேர் என்ன? ராமனுடைய மனைவியா? ராவணனுடைய மனைவி. ராவணனோட மனைவி தானே? ஆமா. அம்முதா. ஏய் ஐயோ உன்னோட அமுதா இது என்னடா சட்டை? இல்ல அது அமுதாவா? ஐயோ உன்னோட எனக்கு கடுப்பாத அவட்ட சாமிட்ட வேற போட்டி போட்டுருக்கேன். அமுதா கிடையாது. சரி. கிருஷ்ணவேணி. என்னது ஏதோ சொன்னீங்க யாரு? கிருஷ்ணவேணி. என்னடா கிருஷ்ணவேணி ஒட்டுனவேணி மோரே பாரு மோரே. அறிவட்ட முட்டாப்பல. பைத்தியக்காரா மண்டோதரி. டேய் அப்பவே சொன்னேனா? இந்த சொல்ல வந்தா அதுங்கள ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? மண்டகரியா? உங்ககிட்ட நாங்க தெரியாதுன்னு சொன்னோமா? பாப்பா உங்களுக்கு தெரியுமா? நாங்க 2 பேர் இருக்கோம். சரி. எங்களுக்கு தெரியாது அப்ப நாங்க உங்களுக்கு சொன்னோமா? இல்ல சொல்லல. நாங்க சொல்லங்குள்ள உங்களை யார் சொல்ல சொல்லுது? அப்ப இவங்க 2 பேருக்கு ஒண்ணும் தெரியாது. நான் தேமுறா சொல்லி காட்டி கொடுக்குறாங்க. ஊர்ல காட்டி கொடுக்குறீங்களா? அப்படி இல்லங்க நீங்க 2 பேருமே தவறா சொன்னீங்க அதனால நான் சொன்னேன். அப்பதே இவனுக்குள்ள புதூர் கார் செடியில நாடா கொடுக்குறா அத நீங்க கெடுக்க பாக்குறீங்களா? சரி இப்ப என்ன அப்ப நீங்க சொல்றதுக்குள்ள நான் சொல்லிட்டேனா? சொல்றதுக்குள்ள நான் சொல்லிட்டேனா? சொல்ல கூடாது. சரி நான் சொல்லல. இப்ப மறுபடியும் நீங்க திரும்பி சொல்லுங்க ராவணனுடைய மனைவி பேர் என்ன? மண்டகரி. மண்டகரி இல்லடா. என்னடா மண்டகரியா? என்னடா அது? ஏய் குண்டு பையல மண்டகரி இல்லடா. அது மண்டகரி என்னை போய் ஞாபகப்படுத்துற பங்குனி உத்திரம் அதுமா மண்டகரி 2 நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் பங்குனி உத்திரம். சரி அவர் தவறா சொல்லிட்டார்ல நீங்க சொல்லுங்க. அதுதான் அப்பவே சொல்லிட்டீங்கல. இங்க வாங்க. சொன்னத நான் அட இங்க வாங்க தம்பி. இருங்க. டேய் அவளை கூட்டி வாங்க. ஏன் அவர் மாமா கூப்பிடுறாருல. பக்கத்துல டேய் மாமாவா? இல்ல மாமானா நீங்க பெரிய யாரா மாமா? மாமானா பெரிய மனுஷன். தம்பிங்க வாங்க தம்பி. இது என்னடா உன் சட்டையை பார்க்க எனக்கு அப்படித்தாண்டா வருது. என்னடா சட்டை இது? கொடியில கடந்துச்சு தாங்கனே. இங்க வா. அது Dress கொண்டு வர. ராவணனுடைய மனைவி பேர் என்ன? ராமரோட மனைவி. ராவணனுடைய மனைவி. அந்தால என்கிட்ட பேசாதீங்க. ஏன்? அந்த ஆளுக்கு நம்ம குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு அந்த ஆளை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? சரி விடுனே அது பழைய இது. அந்த ஆளை மனசுல வச்சு பேசலாமா? என்ன இல்ல என்னைய பார்த்தா உங்களுக்கு 2 பேருக்கு எப்பறா இது? அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை. யாரு? அந்த வச்சில அவரோட சொந்தக்காரனே வீட்டுல. இந்த ராவணனை பத்தி பேசாதேன்னு சொன்னமா? ராவணனோட ராவணனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப தம்பி யுகம் 4 யுகம் இருக்கு. என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம். ராவணனோட மச்சனே கேன தூக்கி போட்டவர். எங்களுக்கு ஆயால குடும்பமே வந்துகிட்டு இருக்கு. டேய் 4 யுகம். 4 யுகங்கள் இருக்குல. ஆமா. இங்க வா இங்க என்ன இங்க வாங்க. அங்க என்ன ஜெயங்க. நீ சாமி என்ன பக்கத்துல வர கூடாது. ஏன்? இன்னைக்கு பங்குனி உத்திரம்ல. பங்குனி உத்திரம்னா சாமி பக்கத்துல ஏன் போறீங்க வாங்க. நான் சுத்தம் இல்ல சாமி. டேய் சுத்தம் இல்லையா? போற கட்டை போறீங்க வாங்க. டேய் மண்டகரி. மண்டகரி.
வந்துட்டாலே கடன் தான். இல்ல இன்னைக்கு 1ஆம் தேதி ஆச்சுல, இனிமே கடன் 5ஆம் தேதி வரை. யுகங்கள் 4. 5 வரைக்கும் இல்ல 10 வரைக்கும் திகிட்டு போகுதுடா. யுகங்கள் 4. எத்தனை ரூபாய் கட்டுறது? 4 யுகம் இருக்குல்ல, தெரியுமா? தெரியுமா? நீங்க கேக்குறீங்க எங்க அண்ணன் பதில் சொல்லுவேன். ஏன் உங்களுக்கு என்ன தம்பி? உங்களுக்கு என்ன? நான் வந்து பதில் சொல்லியெல்லாம் யாருக்கும் பழக்கம் கிடையாது. ஏன் பதில் சொல்லி பழக்கம் இல்ல? என் குணமே வேற. என்னதே ஈரா ஈரா நான் குணமே வேற. என்ன உன் குணம் வேறனா என்ன? நான் ஒரு ஆளுக்கு பதில் சொல்றதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. என்ன செய்வே? கேக்குறதா எங்க அண்ணனை கேட்டுக்காங்க. நாங்க அதான் ஏன் என்ன செய்வேன்னு அதை கலந்து போடணுமா? இது என்னடா சட்டை இது? இது என்ன தொப்புல தெரியுற மாதிரி பொம்பளை மாதிரி ஒரு சட்டை? என்னது இது? தலைவா தலைவா இங்க வா. யுகங்கள் 4 தெரியுமா தெரியாதா? தெரியும். என்னென்ன யுகம் சொல்லு. வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு. டேய் அது திசைகள்ரா. சரியா? 4 நம்பர் அது. 4 யுகங்கள் தம்பி. நீங்க சொல்லுங்க 4 யுகம் என்னென்ன? அண்ணே டேய் அண்ணே நொண்ணே சொல்லிட்டா உன்கிட்ட கேக்குது சொல்லு. இருங்க சொல்லுவான். அண்ணே சீரகம், சோம்பு, மல்லி, வெந்தயம். ஏன்டா உங்க 2 பேருக்கும் வெக்கமாவே இருக்கடா? வெக்கம்லாம் எங்க? ஐயா, வெக்கம் மானம் ரோசம்லாம் உதுத்து 21 வருஷம் ஆச்சு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 யுகம். இந்த சொல்ல வந்தா இந்த சொல்லிட்டீங்க. என்னடா சீரகம் சோம்புன்னு இப்பதான் சொல்லி முடிச்சியே, சொல்ல வந்தமா? சாமி, தம்பி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சத்தியமா 2 பேர்த்தையும் நிறைய அடிச்சுட்டோம். அடிக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன். உங்களை தான். நான் தான். ஆமா உங்களை தான். எங்களை கை வச்சுட்டு இருங்க இருங்க இருங்க. நீங்க எங்களை கை வச்சுட்டு நீங்க மாமா மாமா உன் மத்தின வந்திருக்காரு. அத்தை மாமா கூப்பிடுறாங்க. அடி யாரா மாமா? டேய் சித்தி சித்தியா? மாணிக்க சித்தப்பா கூப்பிடுறாரு. எந்திரி எந்திரி. அத்தை இட்லி அவிக்கணுமா? டேய் டேய் அக்கா பால் செம்பு எடுக்கணுமா? எங்கடா எத்தனை மணிக்குடா? 12 மணிக்காடா பால் எடுக்கறாங்க? டேய் ஜோடாங்க முகரே போற ஏடா வண்டியா 2 பேரும்? சத்தம் போடக்கூடாது. ஏன் என்ன? அட வாங்கடா நான் கிளம்பணும், நேரம் ஆச்சு. சத்தம் போட வெய்ய வருதுற வார்த்தை. 2 பேத்தையும் நல்ல செகில சேர்த்து 4 கொடுத்து மேடைக்கு அனுப்பி கொடுங்க. மேடை என்ன வரலைன்னா நான் போயிடுவேன். ஏய் வாயா. டேய் வாடா வா. அடே அறிவுட்ட முட்டாப்பட மேடைக்கு வர போல. எப்போடா முகரே பாரு நல்லா அப்படித்தான் இருக்கு. டேய் வா. என்ன நொன்ன இப்ப மேடைக்கு மட்டும் வந்தேன்னு வை, உன்னை அடி குறிச்சே விடுவேன். விடுனே விடுனே விடுனே. இல்லைன்னா என்ன பண்ணி இப்படி வர ஐயா? விடுனே. நல்ல விளக்கமாத்தி ஜீவுக்கு கால் கை முளைச்ச மாதிரி இருந்துக்கிட்டு இங்க வாங்க. அடிக்க முடியுமாவா? கண்டிப்பா அடிப்பேன். நீங்க நல்லவரு. சரி நீ எந்த ஊர்? இன்ன வரைக்கும் உள்ளதே பார்த்து கேட்டேங்க. எந்த ஊருக்கு வந்து தெரியாத மாதிரி பேசலாமே. சரி எந்த ஊருன்னு சொல்லு. ஏன் சொல்ல நீ சொல்ல மாட்டே வாய் திறந்து? சொல்லுங்கண்ணே. ஊரை கேட்குறான். எந்த ஊருன்னு தான்டா என்னை வேணும் அப்படி என்னமோ மருந்து குடிச்சால் மாதிரி இருக்கு. எந்த ஊரு? ஊரை கேட்டா சொல்ல மாட்டாப்புல. அது யோசனை. எந்த ஊரா நீ? ஐயா நைட்ல சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா ஏன்னா தம்பி எந்த ஊரு? எந்த ஊரு? நீ புதூர். நீ எந்த ஊரா நேட்டா? ஈ புதூரா? நான் எந்த ஊரா? டோலக்பூரா? அது இந்த சோட்டா பீம் தானே டோலக்பூர். அதுல இருந்து உள்ளியா யாரோ பேரு அவன் தான் காலியா. டோலு
சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஆ? அம்மா, பச்சை புள்ள மோரைய பத்தியெல்லாம் பச்சை புள்ளைக்கு மணி என்ன ஆகுது இந்த பாடுபடுத்துறாங்க எந்த ஊரா மருதங்குடி எங்க அப்பா நல்ல மனுஷன் மருதங்குடி அழகுனா தங்கமான பிள்ளை அதாவது எந்த கெட்ட பேரும் வாங்காத ஒரு ஆளியா நாடகத்துறையில ஆமா கெட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி அன்பா அழகாப்பா தங்கமான மனுஷப்பா அப்படின்னு நல்ல மனுஷன் அவர் இல்ல ஆமா அப்படி ஊருக்காரவங்க சொல்ல மாட்டாங்க தம்பி ஊருக்காரவங்க எப்படி போல சொல்லுவாங்க நான் தான் சொல்லுவேன் என்னன்னு எங்க நல்லவங்களை பூரா அந்த உலகத்துல நல்லவன் சொல்லவே மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு காது கேக்குதா செவிடா போயிட்டியா உனக்கு கேக்குதாடா நல்லா கேக்குது எதுக்கு வந்திய யாரு எங்க என்ன இருப்ப யார வேணாலும் என்ன இருப்ப அவன் பாட்டுக்கு நிக்கிறான் சும்மா விடுனேங்கிறா டேய் அப்பதானே பிடிச்சுக்கிட்டா நல்லா அடிக்க முடியும் அவன் பெரிய ஆளு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன் அகழ்வாரை தாங்க நிலம்போல் தம்பி இகழ்வார் பொருத்தல் தலைங்கிறார் வள்ளுவர் உண்மை என்ன உண்மை இதான் திருக்குறள் மொத்த குறள்கள் எத்தனை தெரியுமா நிற்க அதற்கு தக என்ன நிற்க திருக்கனா மொத்தம் எத்தனை குறள் பார்க்கணும் தெரியுமா எத்தனை 1830 என்னடா கணக்கு 1830 என்னையா 1800 அதை விட 120க்கு அப்புறம் 100 மறுபடியும் 100 அடுப்புல தீ நான் திருக்குறளை தாண்டா கேட்டேன் எத்தனை குறள் திருக்குறள் எத்தனை கேக்குறீங்களா 1330 அப்படி சொல்லியா சபாசியா அதான் அறிவாளிக்கிறது 1330 குறள் பாக்கள் எப்படி சொன்ன எத்தனை அதிகாரம் 133 அதிகாரம் அதிகாரத்துக்கு 10 பாட்டுகள் வீதம் 133 அதிகாரத்துக்கு 1330 குறள் பாக்கள் ஆமா ஒரு குறளை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் ஆமா ஒரு குறள்ல மொத்தம் எத்தனை சீர் இருக்குன்னு தெரியுமா 7 சீர் என்ன குறளே தெரியல ஆனா இதை மட்டும் சரியா சொல்ற எங்க அப்புறம் சீர் எங்களுக்கு தெரியாதா அப்படியா உண்மையாவே தெரியுமா ஆமாங்க எங்க தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க சொல்லுங்க சீரை தூக்கிக்கிட்டு போயா என்ன சீரியா அப்புறம் காது ஊத்து வச்சாங்க அதுக்கு ஒரு சீரு அப்புறம் தடங்கு வச்சாங்க தலைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு சீரு அப்புறம் சடங்குக்கு ஒரு சீரு பொங்க சீரு எத்தனை சீரு 7 சீரு நான் 9 சீரு வந்துருச்சு என்ன சீருடா நான் என்னடா கேக்குறேன் என்னடா பதில் சொல்றீங்க பைத்தியக்கார பையலா நான் என்ன கேட்டேன் எந்த சீரை கேட்டேன் நீங்க கொண்டே சீரை கேட்டேன் திருக்குறள்ல சீரு 7 சீரு ஐயோ எல்லாம் வந்து சேர்ந்தாங்க எனக்குன்னு திருக்குறள் சீரா அப்படி கேட்க வேண்டியானே உனக்கு தெரியுமோ அப்படி கேட்டா தெரியலன்னு சொல்லிருப்போமே அதைத்தானே பார்த்தேன் 10 பாட்டு நூல் தெரியுமா 10 பாட்டு தெரியுமா எதுக்கு தண்டா சிரிக்கிறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு சொல்லியே கொடுத்தாரு 10 பாட்டு நூல்கள் தெரியுமான்னு கேட்டியா தெரியுமா சொல்லு மம்மராசா அள்ளி மனசை கில்லாது ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆலையில் தங்கமாடி துங்காரி புளிச்சுக்கிட்டு நின்னாரு ஆங்குற ஊங்குற காலையில ஏங்குற என்னடா அன்னத்தை பாத்தியா அப்பத்தை கேட்டியா ஏத்தியா என்னது 10 பாட்டு அட பைத்தியக்காரங்களா 10 ஆளுமா டோலுமா காலையில காளியம்மால நான் அந்த பாட்டை கேட்கலையா திருமுருகாற்றுப்படை சிறுவனாற்றுப்படை பெருநராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை படையா அது இப்படி 10 பாட்டு நூல்கள் இருக்குல்ல அத சொன்னேன் அந்ததா சரி எட்டு தொகை நூலாவது தெரியுமா தெரியும் தம்பி
இங்க வாங்க நீங்க எங்க ஊரியா அது வந்தா இருக்கட்டும் எட்டு தொகை நூல்கள் என்னன்னு சொல்லு எட்டு தொகை நூல்கள் தெரியாதானே எட்டு தொகையை சொல்லு. அவர் ராஜவாட்டுக்கு 8500 ரூபா, வள்ளிக்கு 7000 கேக்குது, நீ 9000 கேக்குற, வெட்டிக்காரி 5000 ரூபா, மிருதங்கத்துக்கு எட்டு தொகை கேட்டீங்கல்ல. என்ன தொகை கேட்டேன்? என்ன தொகை கேட்டேன்? ராஜவாட்டு போறவரு என்ன தொகை கேட்டேன்? எட்டு தொகை. எட்டு தொகைனா என்ன? அது நாடகத்துல மொத்தம் அடிச்சன்னு வை சம்பளம் கணக்கு போறேன். நாடகத்தை வர குறையா பேசி விட்டேன், பூரா பார்ட்டி பூரா வெயிட்டான பார்ட்டி, சம்பளம் கூட வாங்குறதா போட்டு விட்டேன். காலையில மிச்சமே இருக்காது இருக்க. ஏய் ஏதாவது 2000 3000 சேர்த்து கொடுப்பாங்க நினைக்கிறேன், கொடுப்பாங்க. என்ன சொல்றேன்? நீ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த கணக்கு பேசுனா நற்றிணை குறுந்தொகை 500 பதிற்றுப்பத்து அதெல்லாம் தெரியுமா தெரியாதையா? அப்புறம் என்ன? அப்புறம் ஐயஞ்ச 20 ஐயஞ்சா 20 ஐயஞ்சு 20 இல்ல, ஐயஞ்சு 35. டேய் எரும மாடு 5 25 பைத்தியக்காரங்களா? ஐயோ இவங்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனப்பா. அவன் என்ன இது வாய்ப்பாடு இல்லை. டேய் என்ன வேலையா வந்தியா நீங்க ரெண்டு பேரும்? அதையா சொல்லி தொலைங்க. நாங்க காவல் பார்க்க என்ன காவல்? திணை காவல். திணை யாருக்கு? திணை வந்து எங்க குலக்கலர் முருகனுக்கு. முருகனுக்கா? முருகனை கும்பிடாளுங்க நீங்க? ஆமா முருகன் தானே எங்க வாழ அங்கே இழுக்குற என்ன அங்கே யாருக்கு? அங்கே பொம்பளை பிள்ளை யாரும் இல்லையா? அப்புறம் எதுக்கு அங்கே ஒரு முருகனை தானே கும்பிடுறீங்க? முருகப்பெருமானுக்கு படை வீடுகள் இருக்கு தெரியுமா? ஆமா தெரியுமா? எத்தனை படை வீடு? என்னையா சரியா சொல்லிவிட்ட? படிக்கணும் எடுத்துக்கிறேன். சரி அங்க 6 படை வீட்டு பேருன்னு சொல்லு பாப்போம். என்ன தாழ்ச்சி சொன்னேன்? அவன் இவனை சொல்லணுமா அவனை சொல்லணுமா? மொத்தத்துல ஒருத்தரும் சொல்ல மாட்டேன். 6 படை வீடு. ஆமா 6 படையோட வீடு பேரோட பெயரை கேக்குறீங்க. பேரு ஒன்னு கூரை வீடு, ஒன்னு ஓலை வீடு, ஒன்னு ஓட்டு வீடு 3 ஆச்சா? சிமெண்ட் சீட்டி 4, தகர சீட்டி 5, கார வீடு 4. 6 தான். அப்புறம் என்ன? 5 தான். கார வீடோட 6, அவ்வளவுதான். மொட்டை மிச்சம் 6. முகர 6. ஏண்டா முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருக்கு. 6 படை வீடுகளும் ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு ஒரு தனிப்பெரும் கதையே இருக்கு. என்ன கேள்வி கேட்டா என்னடா பதில் சொல்லுவீங்க? உருவானதை கேக்குறீங்களா? அப்படி கேட்க வேண்டியானே. எங்க சொல்லுவீங்களா நீங்க? அவசரப்பட்டு சொல்லிட்டு இருக்க. நீ அப்படி கேட்க வேண்டியானே. சரி சொல்லியா? பனையில ஏறி ஓலையை வெட்டி என்னது? வெயில காய போட்டு அப்படியே வந்து கட்டினா அது ஓலை வீடு. குடிசை வீடுனா அது வந்து இந்த தென்னந்தட்டியை நல்லா காய போட்டு பின்னி அது கட்டினா குடிசை வீடு. ஓட்டு வீடுனா மானாமர டவுல் யானை ஓட வாங்கணும். டவுல் யானைனா 2 யானை இருக்கு இந்த ஓடு சூப்பர். அது வாங்கி மஞ்சந்தி பட்டியல், ஒரிஞ்சி பட்டியல். ரீப்பர். 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 1 இன்ச்சில ரீப்பர் பன்னோடத்துல கட்டி அதுல ஓட்டாடுனா 1 இன்ச் ஆணி இருக்கணும். ஓட்டு வீடு. சிமெண்ட் சீட்னா அது 330 ரூபா வரும் சீட்டு. 6 அடி நீளம். அதை வச்சு ஆசாரி வச்சா சிமெண்ட் சீட். கூலிங் சீட்னா அது வந்து 1500 ரூபா வரும் சீட்டு. ஊதா கலர் இருக்கு, புழு கலர்ல. தொண்டி திருச்சி சீல் இருக்கு. எங்க இருக்கு? தொண்டி திருச்சி சீல். திருச்சி சீடா. ஏய் திருச்சி ஸ்டீல். திருச்சி சீல். ஸ்டீல் சீல். நீ சொல்லுப்பா தம்பி. ஸ்டீல் சொல்லு. திருச்சி சீல். சபாஸ்ரா 2 பேரும் ஒருத்தன் விட்டவே இல்லை. திருச்சி ஸ்டீல்யா? காங்கட் வீடு. திருச்சி சீல். சரி நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அடுத்ததை சொல்லி தொலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து டவுல் மாடி. அது எப்படி கட்டணும்? அது வந்து சித்தாள் போட்டு மிஷின் காங்கிரீட் போடணும். இது முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகள் உருவான விதம் இதெல்லாம். ஆமா. அப்ப இந்த திருச்செந்தூர், பழனி அதெல்லாம் தவறு. அதெல்லாம் கோயில் சாமி கும்பிட போற இடம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை அதெல்லாம் கோயில் சாமி கும்பிட போற இடம். இது 6 படை வீடு இல்ல. அவருக்கு அங்க வீடு இல்லையே, பூரா கோவரமாவுல இருக்கு. இல்ல உங்களை சொல்லி எந்த குத்தமும் இல்ல. நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்கள்கிட்ட வந்து நான் கேள்வி வேற கேட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? பாத்தியா நம்ம கரெக்டா சொன்னனால அவருக்கு டேய் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு போடுவேன் பாத்துக்க. ஆள் மலச்சிட்டாரா? எப்பா இதுக்கு மேல உங்கள்ட்ட நின்று நான் பேசுறேன்னு வைங்களேன், இதுக்கு மேல நான் இங்க இருந்து பேசுறேன்னா அங்கே நாளே கட்டு போயிடும். இப்படி யாருமே பேச முடியாது. உன்னை பேச இந்த உலகத்துல 2 பேர்ட்ட பேசவே முடியாது. கரெக்டா. ஒண்ணு நிறைய படிச்ச அறிவாளிகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இன்னொன்னு எதுவுமே தெரியாத முட்டா போயிட்டேன். உண்மை. இல்லைண்ணா, நாங்க வந்து நிறைய படிச்ச அறிவாளி. உங்க 2 பேர்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாத நான் ஒத்துக்கிறேன். போயிட்டுருவா. போயிட்டு வரலாம் தாராளமா. நாங்கண்ணா உங்களை புரிஞ்சு
நீ நல்லடியா போயிட்டு வாங்க, போனோன்னு அடிச்சிடாதீங்க. காசு விஷயமா வச்சு பேசுறேன். பயந்துட்டாரு இருந்தா எதுவும் கேள்வி அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. தூக்கி விட்டு வீசி போய் ஒழுங்கு மரியாதை இருந்துங்க ரெண்டு பேரும். நீ தூக்கி விட்டு அவரை வீசினா காசு வாங்க முடியாது.